நியூஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டோட இறுதி நாள்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பமாகும் போது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டோட நிறைவு பகுதியில அந்த ஆண்டு முழுக்க ஹாப்பி நியூ இயரா அல்லது இனிய புத்தாண்டு அமைஞ்சதா அப்படின்றது கேள்விக்குரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறான மாற்றங்கள், என்ன மாதிரியான நிகழ்வுகள் இடம்பெற்றது தொடர்பான பல விஷயங்கள், அதாவது முக்கியமான விடயங்கள் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். 2024ஆம் ஆண்டோட முதல் பகுதியில எங்கள் மக்கள் சக்தி கட்சியோட தலைவர் சமன் பெரேரா உட்பட 5 பேர் பெலியத்த பகுதியில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இலங்கையில அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு காரணம் என்னவென்றால், ஜனவரி மாதம் முதல் பகுதியிலே இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு முக்கிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தரிசி வருஷத்துல ஆரம்பத்திலேயே ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டு தொடங்கியது போல வருஷம் முடிகிற நேரம் ஒரு மாதத்துக்குள்ள 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 16ஆக அதிகரிச்சு தான் வருடம் முடிவடைஞ்சிருக்குது. நிச்சயமாக இந்த ஆண்டு முழுக்கவே ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் ஒன்று உருவாகியது ஒரு கசப்பான ஒரு விஷயமாக காணப்படுது. ஆனாலும் தேர்தல் காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் நடைபெறவில்லை என்பதும் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம். வழமையாக தேர்தல் காலங்களில் தான் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கட்டுமீறி செல்கின்ற ஒரு காலமா இருக்கும். ஆனால் இந்த முறைய தேர்தலிலே அந்த வன்முறைகள் இல்லாமல் இருந்தது ஒரு முக்கியமான சம்பவமாக நாங்கள் சுட்டிக்காட்டலாம். நிச்சயமாக இணையவெளி பாதுகாப்பு சட்டமூலம் இது உண்மையிலேயே பொதுமக்களுக்கு கருத்து சுதந்திரம், சமூக ஊடகங்களை பதிவிடுற சுதந்திரத்தை கடுமையா ஒரு பாதிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு சட்டமூலம். இது பாராளுமன்றத்துல 108க்கு 62 வாக்குகளால பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இதுலயும் குறிப்பாக அந்த சர்ட்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் குற்றங்களை ஆராய்கின்ற ஒழுங்குபடுத்துகின்ற நிறுவனம். இந்த நிறுவனம் தற்பொழுது புதிதாக ஒரு பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனை ஒரு சட்டபூர்வமான ஒரு நிறுவனமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து இருக்கின்றார்கள். இந்த சமூக பாதுகாப்பு சட்டத்தை, ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அதுக்குரிய அதிகாரபூர்வ தளமாக சேர்த்து இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் சனத் நிஷாந்த அதிவேக நெடுஞ்சாலை வாகன விபத்துல பலியாகினார். இவருடைய மரணம் கூட சமூக ஊடகங்கள்ல பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. இதுல அமைச்சர் காலமானது போல, விபத்தில் காலமானது போல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் கூடுதலாக இந்த வருடத்திலே பேசப்பட்டது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உடைய அவருக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படைகள் பாதுகாப்பு 228 பேர் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் அரசாங்கம் அப்படி ஒரு அச்சுறுத்தல் அவர்களுக்கு யாருக்கும் இல்லை என்று சொல்லி தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இலங்கையில அத்தியாவசிய ஒரு துறையா பார்க்கப்படுற சுகாதாரத்துறையில தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டுல முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கைது செய்யப்பட்டார். அடுத்த நாளே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இப்படி பலரும் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். லோகான் ரத்வத்தை கைது செய்யப்பட்டார். அடுத்த நிமிடமே அல்லது பிற்பகல் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல முற்பகல் கைது செய்யப்பட்டார்கள், பிற்பகல் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படி பலரும் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். இது இலங்கையில் ஒரு சகஜமான போன விடயமா இருப்பதனால் அதனை பற்றி நாங்கள் பெரிதாக இங்கு கூறவில்லை. கனடாவில் ஒரு இலங்கை குடும்பம் கத்தி குத்துக்கு இலக்காகி மரணித்த சம்பவம் சர்வதேச ஊடகங்கள்ல கூட பல பேசு பொருளா காணப்பட்ட ஒரு விஷயம். இதுல 6 பேர் மொத்தமாக குழந்தைகள் உட்பட 6 பேர் இந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு இலக்காகி பலியானார்கள். அதே மாதிரி கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் கூட இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கையில இருக்கக்கூடிய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைக்கிறதுக்காக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த முதல் முறையாக ஒரு ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்த ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுது. அதே மாதிரி இப்ராஹிம் ரைசி அவர்களோட கடைசி விஜயம் இதுவாக கூட இருந்தது. இலங்கைக்கு வந்ததுக்கு பின்னர் அவர் ஹெலிகாப்டர் விபத்திலே மரணமானார் என்ற துயர செய்தியும் எங்களுக்கு கிடைத்தது. ஐக்கிய மக்கள் சக்தியோட எம்பியான டயனா கமகே இலங்கை பிரஜை அல்ல அப்படின்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்ச ஒரு விஷயம் ஒரு பேசு பொருளா காணப்பட்டிருந்தது. முன்னர் அவர் அமைச்சராக கூட பாராளுமன்றத்திலே ஒரு எஸ்ஜேபி கட்சியின் செயலாளர் இருந்தவர். பின்னர் அதிலிருந்து விலகி அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தார். பாராளுமன்றத்திலே பெரும் பரபரப்பை பிடித்திருந்தார். பல கஞ்சா
உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்கு அவர் ஆதரவாக நிறைய பேசினார். இலங்கையிலே ஒரு விபச்சார தளமாக மாற்றப்பட வேண்டும், இரவு நேர களியாட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் குரல் கொடுத்திருந்தார். ஆனால் அப்படி குரல் கொடுத்தவர் இலங்கை பிரஜை அல்ல, இரட்டை பிரஜாவை கொண்டவர் என்பது பின்னர் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து ஜூன் மாதம் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில நாட்டுல ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளத்தால 16 பேர் உயிரிழந்தாங்க. உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் காலநிலை தொடர்பான சவால்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு கட்டத்துல காணப்படுறாங்க. இலங்கையில மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில காலநிலை சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் முக்கிய பேசு பொருளா காணப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் இந்த மாதம் யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட அந்த புயல் தாளமுக்கம் பெரும் புயலாக உருவெடுத்து இலங்கை தாண்டி சென்றது. இருந்தாலும் இலங்கையிலே அதனுடைய பாதிப்பு பெரிதாக அவதானிக்கப்பட்டதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அடுத்த ஒரு விடயம் இலங்கையில் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இளைஞர் ஒருவரை கடத்தி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுல முன்னாள் MP ஹிருணிகா பிரேமச்சந்திராவுக்கு 3 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இவருடைய சிறை தண்டனைக்கு பின்னால் மனிதாபிமானம், ஒரு தாய்மை உணர்வுகளால இவரும் சமூக ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அடுத்த நிகழ்வாக முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கட்சியோட தலைவருமான ரா சம்பந்தன் தன்னோட 91வது வயதுல காலமானார். இவருடைய மரணம் கூட ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. பழம்பெரும் மூத்த ஒரு அரசியல்வாதி, தமிழர்களுக்காக, சிறுபான்மையின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்த ஒரு நபர் என்று கூறலாம். தமிழர் போராட்டத்தை அரசியல்மயப்படுத்துவதிலே மிகவும் முக்கியமான பங்கு வகித்தவர் அவர். சம்பந்தன் ஐயா என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லோருடன் பண்பாக நடந்து கொண்டு ஒருவர். உண்மையிலே தமிழர் விடுதலை போராட்டத்திலே ஒரு முக்கியமான இழப்பென்று தான் இதனை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய MP அலி சப்ரி ரஹீம் அவர்கள் விமான நிலையத்தில் சட்டவிரோதமான தங்கங்கள் மற்றும் கைத்தொலைபேசிகளை கடத்தி கொண்டு வந்த ஒரு குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டார். கடைசியான தேர்தலிலே அவருடைய தேர்தல் அரசியல் வரலாறு நான் நினைக்கின்றேன் முடிந்தது என்று சொல்லி அதுவும் சர்ச்சையாகவே முடிந்தது. காரணம் என்னவென்றால் துவிச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்குவதாக அவர் தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் தேர்தலில் அவர் தோல்வி அடைந்த பொழுதும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் அந்த உபகரணங்களை வழங்கியிருந்தார். இதுவும் ஒரு துஷ்பிரயோகம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருந்ததையும் குறிப்பிட வேண்டும். நிச்சயமாக. அடுத்ததாக இலங்கை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் இடம்பெற்ற ஒரு நாள் என்று கூறலாம். அதாவது இலங்கையோட ஜனாதிபதி தேர்தல். உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையை மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் தினம் என்று சொல்லலாம். எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளால வெற்றி பெறாமல் முதல் தடவையாக விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவானது ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இலங்கையில 75 வருட சாபம் என்று சொல்லுவார்கள். 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. அதற்கு பின்னர் 75 வருட காலம் இலங்கை அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே 2வது சுதந்திரம் கிடைத்த நாளாக இந்த நாளை மக்கள் கொண்டாடினார்கள். அதனுடைய அன்பளிப்பாகத்தான் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான அந்த பங்குகளை கொடுத்து தேசிய மக்கள் சக்தியை மக்கள் வெல்ல வைத்தார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். தேசிய மக்கள் சக்தியோட முதன்மை வேட்பாளராக இலங்கையோட 10வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றார். அதுக்கு பிறகு பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய, அமைச்சராக விஜித ஹேரத் பதவியேற்ற பின்பு பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. 3 பேரை கொண்ட ஒரு கேபினட் நடந்தது. உண்மையிலே பெரிய ஒரு வரலாறு. தேர்தலுக்கு முன்னர் இதையெல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். 3 பேர் எப்படி ஒரு ஆட்சியை செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள். ஆனால் உலகத்திலே சிறிய அமைச்சரவையாக அந்த அமைச்சரவை நடத்தி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் பதிவு செய்யப்படாத வாகனங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையில் இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏனென்றால் ஊழல் மிக்க அரசியல்வாதிகளை இல்லாமலாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுத்த தேசிய மக்கள் சக்தியோட அரசாங்கத்துல இந்த மாதிரியான கைதுகள் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது.
ஆனால் ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது போல பிரதான ஊழல்வாதிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது மக்களுடைய மனக்குறையாக இருக்கிறது. அரசாங்கத்தையும் கேள்விக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திருடர்களை பிடிப்பதாக சொன்னீர்கள், எங்கே அந்த திருடர்கள், ஏன் பிடிக்கவில்லை என்று கேள்வி இன்னமும் மக்களுடைய மனதில் 2025க்கும் தாண்டி அது செல்வதாகத்தான் தெரிகிறது. நிச்சயமாக அடுத்த ஒரு முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில வந்து இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற திட்டமிட்ட வகையில சந்தேக நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயமும் கூட ஒரு பேசப்பொருளாக காணப்பட்டது. காரணம், சர்வதேச ரீதியில் மிக முக்கிய ஒரு போரா காணப்படக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர்னால இந்த தாக்கம் வந்து இலங்கையிலையும் காணப்படக்கூடிய வகையில இருந்ததால சந்தேகத்தின் அடிப்படையில இந்த 3 நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் சம்பந்தமான கதைகள் விறுவிறுப்பாக அல்லது மிகவும் பரபரப்பாக இலங்கை சமூகத்திலே பரவி கொண்டிருந்தது. அதுக்கான காரணம் என்னவென்றால், அங்கே அவர்கள் இந்த வருடத்தில் மட்டும் 22,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். இவருடைய பாதுகாப்பு குறித்து தான் அந்த அச்சம் அமெரிக்காவிலிருந்து எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் அவர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கியதன் பேரில் தற்பொழுது கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2200 பேர் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு உல்லாச பயணிகளாக வந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதனையும் அங்கு சூழ இருக்கின்ற முஸ்லிம் கிராமங்கள் இதிலிருந்து வருகின்ற எதிர்ப்பு தான் காரணம் என ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. பின்னர் அது நிரூபிக்கப்பட முடியாமல் அது புஸ்வாடமாய் போய்விட்டதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக குறிப்பிட்ட அந்த பிரதேசத்துக்கு தற்போது அதிக அளவான சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக வந்து இலங்கையில மிக முக்கிய ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம் பாராளுமன்ற தேர்தல். உண்மையில் தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது. இதுவும் சர்வதேச ரீதியாக பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட. 159 பேர் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிகம் என்று அவர்களே சொல்லிவிட்டார்கள். 3-2 பெரும்பான்மை கிடைக்கும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதனை தாண்டி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையக மக்கள் அனைவரும் இணைந்து இந்த வாக்கை வழங்கியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே இந்த வாக்களிக்காத அனுரகுமார் திசாநாயக்கு வாக்களிக்காத அல்லது வாக்குகள் குறைந்த வடக்கு, கிழக்கு, மலையக பிரதேசங்களிலே பொது தேர்தலிலே எப்படி வாக்குகள் கூடியது என்பது சம்பந்தமாக தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குரிய காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன். அது முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தேசிய பட்டியல் விவகாரம் நீண்ட நாட்களாக இழுபட்டு கொண்டு போயிருந்தது. குறிப்பாக தற்பொழுது 5 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் விசேடமாக என்னவென்றால், கட்சியின் தவிசாளர் தேசிய பட்டியலில் இருந்தார். கட்சியின் தவிசாளருக்கு தேசிய பட்டியல் அந்தஸ்து வழங்காமல் ஏனையருக்கு வழங்கியிருக்கிறார் என்பது முக்கியமானவருடைய. தவிசாளராக இருக்கின்ற இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் முன்னாள் எம்பி, அவர் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லை. தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தார். அவர் தேர்தலுக்கு கூட நிற்கவில்லை, தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தார். ஆனால் தவிசாளருக்கு தேசிய பட்டியல் இடமில்லாமல் போனது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ரவி கருணாநாயக் அவர்களுடைய தேசிய பட்டியல் அதுவும் கூட மிகவும் ஒரு சர்ச்சையாக காணப்பட்டது என்று கூறலாம். தன்னைத்தானே பிரேரித்து அவர் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் வந்திருந்தார். இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக பார்க்கப்பட்டது. காலநிலை தாக்கம் மீண்டும் ஒரு முறை இலங்கையை புரட்டி போட்டது. கடந்த சீரற்ற காலநிலை காரணமாக மாவடிப்பள்ளி மத்ரசா மாணவர்களை ஏற்றிச் சென்ற அந்த உளவு இயந்திரம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதில் 7 மத்ரசா மாணவர்கள் உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் வந்து இலங்கையில பதிவாகி இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம், இயற்கை அனர்த்தங்களால் பலியாகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. பொதுவாக மரணங்கள் நடந்தால் அதுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது இயற்கை அனர்த்தத்தினால் நடந்த ஒரு நிகழ்வு. டிராக்டரிலே அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது, போக்குவரத்து செய்யப்படுகின்ற பொழுது டிராக்டர் அடித்து செல்லப்பட்டு அவர்கள் மரணமானார்கள். ஆனால் இந்த மரணத்துக்கு இந்த ஒரு காசிஃபுல் மதரசாவுடைய அதிபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான விடயம். இலங்கை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. இந்த பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகராக கலாநிதி அப்படி என்று கூறக்கூடிய அசோக ரன்வல் அவர்கள் பதவியேற்றிருந்தார். இதற்கு பிறகு வந்து சபாநாயகரோட அந்த கலாநிதி பட்டம் மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பிரதான ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் சர்ச்சையாக்கப்பட்டு விமர்சனமாக்கப்பட்டு காணப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த
சில நாட்களுக்கு பிறகு கலாநிதி பட்டம் சர்ச்சை காரணமா சபாநாயகர் அசோக் ரன்வல தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்து கொண்டார். இதுல ஊடகங்களுடைய பங்கை நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும். சமூக ஊடகங்களும் தான், இணைய ஊடகங்களும் தான் இதனை ஒரு விவகாரமாக பூதாகரமாக்கிய பின்னர் தான் இது தொடர்பான சர்ச்சையை எழுந்தது. உண்மையில் சபாநாயகர் பதவி விலகியது இலங்கையை முதல் தடவை நினைக்கின்றேன். முதல் தடவையாக இந்த நிகழ்வு நடந்ததுக்கு முக்கியமான காரணமாக ஊடகங்கள் அமைந்திருந்தன என்பதனையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதோடு புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஜனாதிபதி பொறுப்பேற்று அனுர்குமார திசாநாயக்க முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவை தெரிவு செய்திருந்தார். வளமையாக இலங்கை ஜனாதிபதி எல்லோருமே இந்தியாவுக்குத்தான் முதல் பயணம், புனித பயணம் மேற்கொள்வார்கள் என்பது போல சென்று போவார்கள். அந்த வழியிலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் இந்தியாவுக்கு சென்று வந்தார். இந்தியாவில் பிரதமர் மோடி ஜனாதிபதி முர்மு அவர்களை சந்தித்து இலங்கை தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட ஒரு விஷயமாக இலங்கையில காணப்படுது. இதிலே இந்திய விரோத மனப்பாங்கை கொண்டிருந்த ஜேவிபி தலைவர் இந்தியாவுக்கு சென்று வந்தார் என்பதும், இலங்கை ஏற்கனவே பழைய அரசாங்கம் மறுத்த எட்கா ஒப்பந்தத்திலே அவர்கள் கையெழுத்திட போகிறார்கள் என்றும் பரபரப்பான செய்திகள் இங்கே வெளியாகின. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்த பொழுது அவர் துப்பாக்கி மட்டையால் தாக்கப்பட்ட சம்பவத்திலே ஜேவிபி அங்கத்தர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று அந்த நேரம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதே போல இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு போன நேரம் அவருக்கு வழங்கப்பட்ட மரியாதையிலே குதிரை என்னவோ வித்தியாசமாக நடந்து கொண்டதையும் காணக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதெல்லாம் இலங்கையோட 2024ஆம் ஆண்டுக்குள் நடந்த முக்கியமான சம்பவங்கள், பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நாங்கள் தற்போது உங்களுக்காக தொகுத்து வழங்கி இருந்தோம்.